ஹாய், ஹலோ, சரி இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்னோட வீட்டோட ரெனோவேஷன் ஒர்க் பார்ட் 6 தான். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது என்னோட வீட்டோட ஸ்டேரோட ரெனோவேஷன் ஒர்க் தான். இது வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இப்படியே தான் எங்களோட ஸ்டேர் இருந்தது. இன்னைக்கு ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கிற மெட்டல் வித் வுட் ஸ்டேர் தான் நாங்க இங்க போட போறது. அதுதான் எங்களோட அந்த ஒரு எலோவேஷன் மீன்ஸ் இன்டீரியருக்கு சூட்டா போகும்னு எங்களுக்கு தோணிடுச்சு. அது மட்டும் கிடையாது. அங்க வந்து ரொம்ப லைட்டு பிரச்சனை இருந்ததுனால நாங்க வந்து அந்த ஒரு ஓ ஸ்டேர் பொழிச்சிட்டோம். ஏன்னா, எங்களுக்கு கிராஸ் லைட் வென்டிலேஷன் அங்க கிடையாது. ஏன்னு சொல்லனா, நாங்க வந்து அ எங்களோட லிவிங்ல இருக்கிற ஒரு ஜன்னல் வந்து அப்படியே பொழிச்சிட்டோம். ஏன்னா, அ அங்க அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஒரு ம் பாத்ரூம் வித் வாஷ் ஏரியா செட் பண்ணது. அதனால நாங்க அது பொழிக்க வேண்டி வந்துடுச்சு. இப்ப இதும் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேர் வந்து லெஃப்ட் சைட்ல தான் லேண்டிங் இருந்தது. நாங்க வந்து அது லெஃப்ட்லும் வைக்கல, ரைட்லும் வைக்கல. நாங்க வந்து சின்னதா ஒரு ஜிக்ஸாக் டைப்ல வந்து ஸ்டேர் பண்ணியிருக்கோம். ஏன்னா, அப்போதான் கொஞ்சம் ஸ்பேஷியஸா எங்களுக்கு பார்த்தப்ப தோணுது. அதனால நாங்க வந்து அப்படியே பண்ணிட்டோம். அப்படி பண்ணும்போது ரொம்ப ஹைட்டா இருக்குமோன்னு சின்னதா ஒரு டவுட் இருந்தது. ஓவரால் பண்ணி தீர்ந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் கிடையாது, பார்க்கறதுக்கு ரொம்ப எஸ்தெட்டிக்காவும் இருக்கும்னு நெனச்சு தான் நாங்க வந்து அந்த கான்கிரீட் ஸ்டேர வேணான்னு சொல்லி இந்த ஸ்டேர வச்சோம். என்ன சொன்னாலும் கான்கிரீட் ஸ்டேர மெட்டல் ஸ்டேர விட கான்கிரீட் ஸ்டேர் தான் லைஃபும் அதிகமா இருக்கும். ரொம்ப சேஃப்டியாவும் இருக்கும். இதுக்கு வந்து நாம எப்பவுமே மெயின்டெயின் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்டேர நாங்க வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணதுனால, எங்களுக்கு வந்து டபுள் ஹைட்டாக ஒரு ஸ்பேஸும் கிடைச்சது. அப்ப இன்னைக்கு இவ்வளோ தான். நாளைக்கு பார்க்கலாம்.